அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ நியூ சிலபஸில் தமிழ் சான்றோர்கள் அறிஞர்கள் அவர்களை பற்றின செய்திகள் பார்த்துட்ருக்கோம். இப்போ தமிழ் சான்றோர்கள் பற்றிய செய்திகளில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பற்றி தான். ஓகேங்களா? ஸோ அவரை பற்றின கவிதைகள், அவர் எழுதிய கவிதைகள், அவரை பற்றின சிறப்புகள், அவர் குறிப்பிட்ட செய்திகள் இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட். இப்போ 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இயல் 8 அதில் வந்துட்டு புரட்சி கவி அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்குற ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மொத்தமாக வந்துட்டு நம்ம 4 பாடல்களை வந்துட்டு பார்க்க போகிறோம் அவரை பற்றினது. 6th 7th அப்புறம் 9th 11th. ஓகேங்களா? ஸோ இதில் தான் வந்துட்டு அவருடைய பாடல்கள், அவரை பற்றின நூல்வெளியும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 11th ஸ்டாண்டர்டில் புரட்சி கவி அப்படிங்கிற தலைப்பில் இருக்கிற பாடல் தான் பார்க்க போகிறோம். மக்களாட்சிக்கு முன்பு வரை சட்டம், நிர்வாகம், நீதி ஆகியவை அரசனிடமே குவிந்து இருந்தன. இந்நிலை சிறிது சிறிதாக மக்கள் புரட்சியால் மாற்றப்பட்டு தற்பொழுது மக்களாட்சி முறை பல்வேறு நாடுகளில் மலர்ந்துள்ளது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன மக்களாட்சியின் அடிப்படை கூறுகள். மக்களாட்சி சிந்தனைகளை பரப்பியதில் இலக்கியத்திற்கும் பெரும்பங்கு உண்டு. அரசு என்பது மக்களுக்கானதே என்று காலந்தோறும் இலக்கிய வடிவங்களின் மூலம் கவிஞர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இங்கே பாருங்க. ஸோ அரசுங்கிறது வந்துட்டு மக்களுக்கானது தான் அப்படின்ட்டு இலக்கிய வடிவில் கவிஞர்கள் வந்துட்டு நிறைய வலியுறுத்திட்டே இருக்காங்க. ஸோ அதில் ஒரு கவிதை தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இப்படியும் கேட்கலாம். ஓகே, பாரதிதாசன் அவர்களுடைய மக்களுக்கானது, அரசுங்கிறது மக்களுக்கானது அப்படிங்கிறத வலியுறுத்துகிற மாதிரியான கவிதை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேயா? ஸோ இது நல்லாவே படிச்சுக்கோங்க. ஸோ பாரதிதாசன் அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த 4 கவிதைகள் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு படிச்சுக்கோங்க. 4 கவிதையுமே நல்லா படிச்சுக்கோங்க. முன்கதை சுருக்கம். அரசன் ஒருவன் தன் மகள் அமுதவல்லிக்கு கவிதை எழுதும் கலையினை பயிற்றுவிக்க விரும்புகிறான். அதற்காக அமைச்சரிடம் கருத்துரை கேட்கிறான். அமைச்சர் உதாரண பெயரை முன்மொழிந்து அவன் அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் என்று கூறுகிறார். தன் மகள் எளிய கவிஞரோடு காதல் வயப்படுவாளோ என எண்ணி அரசன் தயங்குகிறான். அதற்கு அமைச்சர் ஒரு உத்தியை கூறுகிறார். அதன்படி உதாரன் பார்வையற்றவன் என்று அமுதவல்லியிடம் கூறுகின்றனர். இது போலவே உதாரனிடம் அமுதவல்லி தொழுநோயாளி என்று தெரிவிக்கின்றனர். இருவருக்கும் இடையில் திரையிடப்படுகிறது. உதாரன் அமுதவல்லிக்கு கவிதை எழுதும் கலையை கற்றுத்தருகிறான். ஓர் இரவு பொழுதில் அழகிய நிலவனை கண்டு உதாரன் தன்னை மறந்து கவிதை ஒன்றை பாடுகின்றான். பார்வையற்ற ஒருவன் நிலவின் அழகை கண்டு எவ்வாறு கவி பாட முடியும் என்று ஐயம் கொண்ட அமுதவல்லி திரையினை விளக்கினாள். அழகிய ஆண்மகன் இருக்க கண்டு அவனை விரும்பத் தொடங்கினாள். உதாரணம் அழகான அமுதவல்லியை கண்டு விருப்பம் கொள்கிறான். இருவருக்கும் இடையே அன்பு மலர்கிறது. இவர்களின் விருப்பம் அரசனுக்கு தெரிய வருகிறது. இதனை விரும்பாத அரசன் உதாரனை குற்றவாளியாக்கி மரண தண்டனை விதிக்கிறான். அமுதவல்லி அதை எதிர்க்கிறாள். அதனால் சினம் கொண்ட மன்னன் இருவருக்கும் சேர்த்தே மரண தண்டனை விதிக்கிறான். இதனைத் தொடர்ந்து வரும் இக்காவியத்தின் இறுதி பகுதி இங்கு பாடமாக இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? ஸோ ஸ்டோரி உங்களுக்கு என்னன்னு புரியுது இல்லையா? அரசன் ஒருவன் தன்னுடைய மகள் அமுதவல்லிக்கு வந்துட்டு கவிதை எழுதும் கலையில வந்துட்டு பயிற்றுவிக்க விரும்புகிறார். ஓகே? ஸோ அதுக்காக ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு அமைச்சர்கிட்ட கேட்குறாரு. அமைச்சரும் வந்துட்டு உதாரன்கிற பெயரை வந்துட்டு சொல்றாரு. உதாரன்னு ஒரு பையன் இருக்கான். ஸோ அவர் வந்துட்டு அவன் அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அழகோடு இருக்கிற ஒரு பையன் அப்படின்னா தன்னுடைய மகள் வந்துட்டு காதல் வயப்பட்டுடுவாளோ அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, நடுவில் ஒரு திரையை வந்துட்டு போட்டு உதாரணம் வந்து கண் தெரியாதவன் அப்படின்னும் அமுதவல்லிக்கு வந்துட்டு தொழுநோய் இருக்குது அப்படின்னும் 2 பேர்கிட்டையும் சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு இடையில ஒரு திரையை போட்டு கிளாஸுக்கும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா உதாரணம் வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறான், இரவு பொழுதுல நிலவுடைய அழகை ரசித்து அதுக்காக ஒரு பாடலும் பாடுறான். ஓகேயா? ஸோ கவிதை ஒன்றை பாடுறான். ஸோ இப்போ பார்வையிட்ட ஒருவன் வந்துட்டு நிலவின் அழகை கண்டு எப்படி வந்துட்டு ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரையை கிழித்து அமுதவல்லி வந்துட்டு உதாரணை பார்க்குறான். ஸோ பார்க்கும் பொழுது இளமையும் அழகும் இருக்கிற உதாரணன் மீது காதல் கொள்கிறாள். ஓகேயா? உதாரணம் அமுதவல்லியின் அழகில் விருப்பம் கொள்கிறான். ஓகேயா? ஸோ அமுதவல்லியுடைய அழகு கண்டு விருப்பம் கொள்கிறான். ஸோ 2 பேருக்கும் இடையே வந்துட்டு அன்பு மலர்கிறது. ஸோ இந்த விஷயம் அரசனுக்கு தெரிய வருது. ஓகேவா? இதை வந்துட்டு அரசனுக்கு பிடிக்கல, இந்த விஷயம் வந்துட்டு பிடிக்கல. அதனால உதாரனுக்கு வந்துட்டு உதாரணை குற்றவாளியாக்கி மரண தண்டனை விதிக்கிறதுக்காக
உதாரண குற்றவாளியாக்கி மரண தண்டனை விதிக்கிறான். அமுதவல்லி அதை எதிர்க்கிறாள். அதனால் சினம் கொண்ட மன்னன் இருவருக்கும் சேர்த்தே மரண தண்டனை விதிக்கிறான். ஓகேவா? ஸோ இதனைத் தொடர்ந்து வரும் காவியத்தின் இறுதி பகுதி தான் இங்கே நமக்கு பாடமா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை பற்றின ஒரு கவிதை. பாவகை என்சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம். உயிர் எமக்கு வெல்லமல்ல, காதலனை கொலைக்களத்து கணுப்ப கண்டும் கண்ணியனை மன்னிக்க கேட்டுக்கொண்ட நீதி நன்று மந்திரியே. அவன் இறந்தால் நிலைத்திடும் என் உயிர் எனவும் நினைத்து விட்டாய். சாதல் எனில் இருவருமே சாதல் வேண்டும், தவிர்வதெனில் இருவருமே தவிர்தல் வேண்டும். ஓதுக இவ்விரண்டில் ஒன்று மன்னவன் வாய். உயிர் எமக்கு வெல்லமல்ல என்றாள் மங்கை. கடைசி பேச்சு. கொலைக்களத்தில் கொலைஞர்களும் அதிகாரங்கள் கொண்டவரும் காதலரும் ஓர்பால் நின்றார். அலைக்கடல் போல் நாட்டார்கள் வீடு பூட்டி அனைவருமே வந்திருந்தார். உதாரனுக்கும் சிலைக்கு நிகர் மங்கைக்கும் கடைசியாக சில பேச்சு பேசிடுக என்று சொல்லி தலைப்பாகை அதிகாரி விடை தந்திட்டான். தமிழ் கவிஞன் சனங்களிடையே முழக்கம் செய்வான். பேரன்பு கொண்டவரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல் இளஞ்சிங்கங்கால் நீரோடை நிலங்கழிக்க நெடுமரங்கள் நிறைந்த பெருங்காடாக பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க படுக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிளஞ்சேர பாம்பு கூட்டம் போராடும் பாழ்நிலத்தை அந்த நாளில் புதுக்கியவர் யார்? அழகு நகர் உண்டாக்கி அழகு நகர் உண்டாக்கி சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெச்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை உழைப்பு தோள்களெல்லாம் எவரின் தோள்கள்? கற்பிழந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார் கை? பொற்றுகளை கடல் முத்தை மணிக்கு மணிக்குலத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்சவரின் மூச்சு. ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம். அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதேதான் சரி என்றேன். ஒப்பவில்லை. இவளும் நானும் சாவதென்றே தீர்ப்பளித்தான். சாக வந்தோம். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம். இருவர் இதோ சாகின்றோம். நாளை நீங்கள் இருப்பது மெய் என்றெண்ணி இருக்கின்றீர்கள். மாசில்லாத உயர்தமிழ். தமிழறிந்ததால் வேந்தன் என அழைத்தான். தமிழ் கவி என்றெனை அவளும் காதலித்தாள். அமுதென்று சொல்லுமிந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாய் இருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? ஐயோ, என் தாய்மொழிக்கு பழி வந்தால் சகிப்பதுண்டோ? உமை ஒன்று வேண்டுகிறேன், மாசில்லாத உயர்தமிழை உயிர் என்று போற்றுமின்கள். மக்களுக்கே ஆளும் உரிமை. அரசனுக்கு பின் இந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசனுக்கோ அதிகாரம் உங்களுக்கோ? அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான். சிரம் மறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை. நமக்கெல்லாம் உயிரின் வாதை. அரசன் மகள் தன் நாளில் குடிகட்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்க நினைத்திருந்தாள். ஆழ்க எந்தன் குருதி. வாழிய என் நன்னாடு பொன்னாடாக வாழிய நற்பெருமக்கள் உரிமை வாய்ந்தே வீழிய போய் மண்ணிடையே விண்வீழ் கொள்ளி வீழ்வது போல் தனித்தாலும் கொடிய ஆட்சி ஏழையினேன் கடைசி முறை வணக்கம் செய்தேன். என் பெரியீர் அன்னையீர் ஏகுகின்றேன். ஆழ்க என்றன் குருதியெல்லாம் அன்பு நாட்டில் ஆழ்க என்றான். தலைக்குனிந்தான் கத்தியின் கீழ். கொலையாளி உயிர் தப்பல். படிகத்தை பாலாபிஷேகம் செய்து பார்ப்பது போல் அமுதவல்லி கண்ணீர் வெள்ளம் அடிசோர்கள் கண்டார்கள். அங்கிருந்தோர் ஆவென்று கதறினாள். அன்பு செய்தோர் படிமீது வாழாரோ என்று சொல்லி பதைத்தாள். இது கேட்ட தேச மக்கள் கொடிதென்றார். கொடுவாளை பறித்தார். அந்த கொலையாளர் உயிர் தப்ப ஓடலானார். செல்வமும் உரிமையும் மக்களுக்கே. கவிஞனுக்கும் காதலிக்கும் மீட்சி தந்தார். காவலன் பால் தூதொன்று போக சொன்னார். புவியாட்சி தனி உனக்கு தாரோம் என்று போய் உரைப்பாய் என்றார்கள். போகா முன்பே செவினிலே ஏறற்று போனான் வேந்தன். செல்வமெல்லாம் உரிமையெல்லாம் நாட்டாருக்கே நவையின்றி எய்ததற்கு சட்டம் செய்தார். நலிவில்லை நலம் எல்லாம் வாய்ந்ததெங்கே. ஓகே, ஸோ இந்த கவிதை தான் கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும். ஓதுக அப்படின்னா சொல்க, முழக்கம், ஓங்கி உரைத்தல், கனிகள் உலோகங்கள். இங்கே வந்துட்டு கனிகள்ங்கிறது உலோகங்கள். மணி அப்படிங்கிறது மாணிக்கம். படிகம் பளபளப்பான கல். படி உலகம். மீட்சி விடுதலை. நவை குற்றம்.
ஓகே. ஸோ அடுத்ததா இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. தெரிந்து தெளிவோம். ஒரு மூலமொழி பிரதியின் உள்ளடக்கத்தை அப்பிரதிக்கு இணையான இலக்குமொழி பிரதியின் வழியாக வெளிப்படுத்துதே மொழிபெயர்ப்பு. தழுவல், சுருக்கம், மொழியாக்கம், நேர்மொழி பெயர்ப்பு என்பவற்றை மொழிபெயர்ப்பின் வகைகளாக கொள்ளலாம். தமிழிலிருந்து பிற மொழிக்கு சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பு. A.K. ராமானுஜம், லவ் poems from a classical Tamil anthology. மாலே தங்கப்பா, ஹியூஸ் அண்ட் ஹார்மனிஸ் ஃப்ரம் அன் ஏஷியன்ட் லேண்ட். பிறமொழியிலிருந்து தமிழுக்கு அந்நியன், ஆல்பர்ட் காம்யூ. உருமாற்றம், காஃப்கா, ஜெர்மனியிலிருந்து. சொற்கள், ராக் பிரவர், குட்டி இளவரசன், எக்ஸுபெரி. பிரெஞ்சிலிருந்து. உலக கவிதைகள் தொகுப்பு, பிரம்மராஜர். ஓகே. ஸோ தமிழிலிருந்து பிற மொழிக்கு மாற்றப்பட்டது என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ சங்க இலக்கிய மொழிபெயர்ப்பு இதெல்லாம் வந்துட்டு A.K. ராமானுஜம் அவர்கள் வந்துட்டு லவ் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் ஆந்தாலஜி அப்படின்னு மாற்றிருக்காரு. மாலே தங்கப்பா, ஹியூஸ் அண்ட் ஹார்மனிஸ் ஃப்ரம் அன் ஏஷியன்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காரு. அதே பிற மொழியிலிருந்து தமிழுக்கு மாற்றினது வந்துட்டு அந்நியன் அப்படிங்கிற பேரில் ஆல்பர்ட் காம்யூ அப்படிங்கிறத மாற்றிருக்காங்க. உருமாற்றம்ங்கிற பேரில் காஃப்கா, ஜெர்மனி லாங்குவேஜ்லேருந்து தமிழுக்கு மாற்றிருக்காங்க. சொற்கள் அப்படிங்கிறது ராக் ஃப்ரவர், குட்டி இளவரசன், எக்ஸுபெரி. குட்டி இளவரசன்ங்கிறத எக்ஸுபெரியிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. இது வந்துட்டு பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததான் உலக கவிதைகள்ங்கிறது பிரம்மராஜன் அவர்கள் வந்துட்டு தொகுத்திருக்காரு. நூல்வெளி. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டது புரட்சி கவி. ஓகேயா? ஸோ பில்கணியம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை தழுவி தான் வந்துட்டு தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு வடமொழியில் எழுதப்பட்ட ஒரு நூல். ஓகேயா? ஸோ அதை தழுவி தான் பாரதிதாசன் 1937 எழுதியிருக்காரு இந்த புரட்சி கவிங்கிற பாடலில். பாரதியின் மீது கொண்ட பற்றின் காரணமாக கரக சுப்புரத்தினம் என்னும் தம் பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மொழி, இனம், குடியாட்சி, உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களை உரக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். ஓகே. ஸோ இவர் வந்துட்டு இவருடைய கவிதைகள் எல்லாமே வந்துட்டு எது ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி, இனம், குடியாட்சி, உரிமைகள் இதை பற்றின பாடல்களாகவே தான் இருக்கும். இதனால வந்துட்டு இவருக்கு புரட்சி கவிஞர் அப்படின்ற பெயரும் இருக்கு, பாவேந்தர் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. ஓகே. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர். ஓகே. ஸோ பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை தமிழில் வந்துட்டு அவர் கொடுத்திருக்காரு. குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேர தாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியவர். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தி இருக்காரு. இவருடைய பிசிராந்தையார் நாடகத்துக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற இவரின் தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. ஓகே. ஸோ யாருடைய பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக புதுவை அரசு ஏற்றுக்குச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது என்ன பாடல்னும் கேட்கலாம். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல். ஓகே. ஸோ அதுதான் வந்துட்டு புதுவை அரசு தமிழ்த்தாய் வாழ்த்தா ஏற்றுட்டு இருக்காங்க. தமிழக அரசு இவருடைய பெயரால் திருச்சியில ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவி இருக்கு. ஓகேங்களா? ஸோ பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இது 11th இருக்கிறது புரட்சி கவி அவர்களுடைய புரட்சி கவிங்கிற பாடல். ஓகேயா? ஸோ இது வந்துட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய பாடல். அடுத்ததான் நம்ம வந்துட்டு 9th இயல் 5 குடும்ப விளக்குல இருந்து பார்க்கலாம். இங்கே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 5 குடும்ப விளக்கு. ஓகேவா? ஸோ இதுவும் பாரதிதாசன் அவர்களுடைய கவிதை தான். புதுமை கருத்துக்களை இயம்பும் வகையில் 20ஆம் நூற்றாண்டில் எழுந்தவையே மறுமலர்ச்சி இலக்கியங்கள். இயற்கையை போற்றுதல், தமிழுணர்ச்சி ஊட்டுதல், பகுத்தறிவு பரப்புதல், பொது உடைமை பேசுதல், விடுதலைக்கு தூண்டுதல், பெண் கல்வி பெறுதல் போன்ற பாடு பொருள்களில் தோன்றிய பல்வேறு இலக்கியங்களில் குறிப்பிடத்தக்க ஒன்று பாவேந்தர் பாரதிதாசனின் குடும்ப விளக்கு. கல்வி இல்லாத பெண்கள் களர்நிலம் அந்நிலத்தில் புல் விடைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளையுதல் இல்லை.
கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே, நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான். சொல்லும் பொருளும். கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம், நவிலல் சொல்லல். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாடல். அடுத்தது பாருங்க. வானூர்தி செலுத்துதல் வைய மாக்கடல் முழுது மலர்த்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவுடைந்து போனதால் பெண்களுக்கு வானூர்தி செலுத்துதல் வையமாக்கடல் முழுது மலர்த்தல் ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. சொல்லும் பொருளும். வையம் அப்படின்னா உலகம், மாக்கடல்னா பெரிய கடல். அடுத்தது மூணாவது பாடல். இந்நாளில் பெண்கட்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை போனும் செய்க இன்னொரு மலர் கையாலும் இயற்றுக. கல்வி இல்லா மின்னாளை வாழ்வில் என்றும் மின்னாள் என்றே உரைப்பேன். சொல்லும் பொருளும். இயற்றுக செய்க. மின்னாளை மின்னலை போன்றவளை, மின்னாள் ஒளிரமாட்டாள். மின்னாள் மின்னாளை அப்படிங்கிறது மின்னலை போன்றவள் அப்படின்னு சொல்றாங்க. மின்னாள் அப்படின்னா எப்போதும் ஒளிரமாட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. கல்வி இல்லைன்னா ஒளிரமாட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. சமைப்பதும் வீட்டு வேலை சலிப்பின்றி செயலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறல் சரியில்லை. ஆடவர்கள் நமக்கும் அப்பணிகள் ஏற்கும் என்றென்னும் நன்னாள் காண்போம். சமைப்பது தாழ்வா, இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார். சமையல் செய்கிறவங்க சமையல் மட்டும் செய்யலை, இன்பமும் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிர் ஆக்கல் அன்றோ, வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாள் படையினால் காண்பதன்று. தணலினை அடுப்பில் இட்டு தாழியில் சுவையை இட்டே இத்திருந்திட்டார் உள்ளத்து அன்பிட்ட உணவால் வாழ்வோம். தணல் அப்படின்னா நெருப்பு, தாழி சமைக்கும் கலன், அணித்து அருகில். சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்க ஓனா கடமை என்றும் சமைத்திடும் தொழிலோ நல்ல தாய்மார்க்கே தக்கது என்றும் தமிழ் திருநாடு தன்னில் இருக்குமோர் சட்டந்தன்னை இமைப்போதில் நீக்க வேண்டில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும். சொல்லும் பொருளும். தவிர்க்க ஓனா தவிர்க்க இயலாத, யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும். தவிர்க்க ஓனானா தவிர்க்க இயலாத அப்படின்னு அர்த்தம். இப்ப பாடலின் பொருள் பார்க்கலாம். கல்வி அறிவு இல்லாத பெண்கள் பண்படாத நிலத்தை போன்றவர்கள். அந்நிலத்தில் புல் முதலானவைதான் விளையலாம், நல்ல பயிர் விளையாது. அதுபோல கல்வி அறிவில்லாத பெண்கள் வாயிலாக அறிவுடைய மக்கள் உருவாக மாட்டார்கள். கல்வியை கற்ற பெண்கள் பண்பட்ட நன்செய் நிலத்தினை போன்றவர்கள். அவர்கள் மூலம் சிறந்த அறிவுடைய மக்கள் உருவாகின்றனர் என்பதை நான் சொல்லவும் வேண்டுமோ. வானூர்தியை செலுத்துதல் உலகையும் கடலையும் அளத்தல் போன்ற எந்த செயலும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானவை. இன்று உலகமானது ஆண்களின் கட்டுப்பாட்டில் நலிந்து போனதால் தான் பெண்களுக்கு விடுதலை பறிபோனது. ஓகேயா. ஸோ எல்லாமே எல்லா வேலையும் எல்லாருக்கும் பொதுவானது. ஏன் ஆண்கள் மட்டும் செய்கிறாங்க? ஸோ ஆண்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் பெண்களுடைய விடுதலையே பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இன்று பெண்களுக்கென உள்ள வேலைகளையும் அவர்களின் விடுதலைக்கான செயலையும் பெண்களே செய்தல் வேண்டும். மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவள் பெண். ஆனால் கல்வியறிவு இல்லாத பெண் தன் வாழ்வில் என்றும் ஒளிர மாட்டாள் என்றே நான் சொல்வேன். ஸோ மின்னல் போல ஒளிரும் இயல்புடையவள் தான் பெண். ஆனால் கல்வியறிவு இல்லைன்னா அவர் என்றைக்குமே ஒளிர மாட்டாள் அப்படின்னு சொல்றாரு. சமைப்பது வீட்டு வேலைகளை செழிப்பில்லாமல் செய்வது போன்ற பெண்களுக்கே உரியவை என்று கூறுவது பொருத்தமற்றது. அவை நமக்கும் உரியவை என்று ஆண்கள் ஏற்றுக்கொள்ளும் எண்ணம் வர வேண்டும். அந்த நன்னாளை காண்போம். சமைப்பது தாழ்வென எண்ணலாமா? சமைப்பவர் உணவை மட்டும் சமைப்பதில்லை, அதற்கு மேலாக இன்பத்தையும் படைக்கின்றனர். ஓகே. ஸோ ஆண்களும் சமைக்கிறது நம்மளுடைய வேலையும் தான் அப்படின்னு சொல்லி என்னைக்கு ஏற்றுப்பாங்களோ அதுதான் நன்னாள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சமைக்கிறது ஒரு தாழ்வான செயல்னு எண்ணக்கூடாது. சமைப்பவர் உணவை மட்டும் சமைக்கிறது இல்லை, அதுக்கு மேலாக இன்பத்தையும் படைக்கின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. உணவை சமைத்து தருவது என்பது உயிரை உருவாக்குவது போன்றதாகும். வாழ்க்கை என்பது பொருஞ்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதன்று. அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகிலிருந்து உள்ளத்து அன்போடு உணவு பரிமாறுதல் தான் வாழ்வு நலம் பெறுகிறது. உணவை சமைத்து தருவதுங்கிறது உயிரை உருவாக்குவது போன்றது அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை என்பது பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதன்று. அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகிலிருந்து உள்ளத்து அன்போடு பரிமாறுறதுதான் வாழ்வு நலம் பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க.
சமைக்கும் பணி பெண்களுக்கு தவிர்க்க முடியாத கடமை எனவும் அப்பணி நல்ல தாய்மார்களுக்கே உரியது எனவும் தமிழ் திருநாட்டில் இருக்கின்ற வழக்கத்தினை கண்ணிமைக்கும் நேரத்தில் நீக்க வேண்டுமாயின் பெண்களுக்கு எப்போதும் கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சமைக்கும் பணி அப்படிங்கிறது வந்துட்டு பெண்களுக்குடைய தவிர்க்க முடியாத கடமை, அவங்க தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரியும், தாய்மார்களுக்கே உரியது அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழ் திருநாட்டில் இருக்கிற இந்த வழக்கம் வந்துட்டு கண்ணிமைக்கும் நேரத்துல நீக்க வேண்டுமாயின் பெண்களுக்கு கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இலக்கண குறிப்பு. மாக்கடல் உரிச்சல் தொடர் ஆக்கல் தொழிற்பெயர் பொன்னை போல் உவம உருவு மலர்க்கை உவமை தொகை வில்வாள் உண்மை தொகை தவிர்க்க ஒனா ஈர்க்கிட்ட எதிர்மறை பெயரச்சம் பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க. விளைவுது அப்படிங்கிறதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. நூல்வெளி. குடும்ப விளக்கு குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது. ஓகே, ஸோ குடும்ப விளக்குங்கிற இந்த கவிதை வந்துட்டு குடும்ப உறவுகள் வந்துட்டு அன்புங்கிற நூலால பிணைந்திருக்கு அப்படின்றத உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிறது. குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையானதும் ஆகும். ஓகே, ஸோ கல்வி கற்ற பெண்கள் தான் வந்துட்டு கல்வி கற்ற பெண்களுடைய குடும்பம் தான் வந்துட்டு பல்கலைக்கழகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குடும்பம் தொடங்கி உலகினை பேணுதல் வரை தன் பணிகளை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி வந்துட்டு இன்றியமையானது முதன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நூல் 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. 2ஆம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பில் உள்ள தலைவியின் பேச்சில் இடம்பெற்றுள்ள கவிதைகள் பாடப்பகுதியாக உள்ளன. பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியின் கவிதை மீது கொண்ட ஈர்ப்பினால் பாரதிதாசன் என்று தம் பெயரை மாற்றிக்கொண்டார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் உள்ளிட்டவை இவரது படைப்புகள். இவர் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது. இவரது பிசிராந்தையார் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா பின்னாடி சில கவிதைகள்லாம் கொடுத்துருக்காங்க. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். ஓகே, ஸோ எல்லாமே பெண்ணுடைய கல்விக்காக தான் வந்துட்டு எழுதிய கவிதைகள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கவிதைகளாக தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதை பற்றின கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நைன்த்தில் வந்துட்டு இப்போ 9th குடும்ப விளக்கு, 11th புரட்சி கவி, இந்த 2 பாடலும் பார்த்தாச்சு. அடுத்ததான் வந்துட்டு 6th 7th பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 6th இயல் 1 முதல் பருவத்தில் நம்ம இன்பத்தமிழ் அப்படிங்கிற கவிதையை பார்க்க போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த லெசன் இதுதான். ஓகேவா? ஸோ நம்ம சேனலுடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்பத்தமிழ். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் தம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர்த்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ். ஓகேயா? ஸோ பாரதிதாசன் அவர்கள் எழுதிய பாடல். இந்த பாடல் வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம லெசன்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இது என்னென்னன்றது படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், நிருமித்த ஊர், புலவர்க்கு வேல், சுடர்த்தந்த தேன், வைரத்தின் வாழ். ஓகே, ஸோ அடுத்ததா இளமைக்கு பால், உயர்வுக்கு வான், அறிவுக்கு தோல். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு படிச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும். நிருமித்த அப்படிங்கிறது உருவாக்கிய, சமூகம், மக்கள் குழு, விளைவு, வளர்ச்சி, அசதி, சோர்வு. ஸோ இது வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்கு இல்லையா, கிளாஸ் 1 இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்.
தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் வந்துட்டு எங்களுடைய உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்றாரு. தமிழுக்கு நிலவு என்ற பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. ஓகே, ஸோ ஒரு செடி வளரணும்னா அதோடைய வளர்ச்சிக்கு நீர் தேவை இல்லையா? ஸோ அதே மாதிரி தமிழ் வந்துட்டு சமூக வளர்ச்சிக்கு நீர் போன்றது அப்படின்னு சொல்றாரு. தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். ஓகே, ஸோ தமிழுக்கு வந்துட்டு மனம்னு பேரு. இந்த தமிழ் வந்துட்டு எங்களுடைய வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். ஓகே, ஸோ தமிழ் வந்துட்டு எங்களுடைய இளமைக்கு காரணமான பால் போன்றது. ஸோ இளமைக்கு காரணம் பால் நல்லா குடிச்சா நல்லா தெம்பா திடகாத்திரமா இருக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இளமைக்கு பால் எப்படியோ அதே மாதிரி தான் தமிழ் எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு வந்து வேல் போன்ற கருவி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் வந்துட்டு ஒரு கருவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. ஓகே, ஸோ வானத்துக்கு எல்லை இருக்கா? ஸோ அதை வந்துட்டு நம்ம வகுக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லையாகிய வானம் உயர்வு, எங்களுடைய உயர்வு வந்துட்டு அந்த அளவுக்கு பெரியது அப்படின்னு சொல்லுது. எல்லையாகிய அந்த வானத்தை போன்றது அப்படின்னு எங்களுடைய அந்த தமிழ் வந்துட்டு எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது அப்படின்னு சொல்றாரு. இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. ஓகே, ஸோ சோர்வு, அதாவது தேன் சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? நம்மளுடைய சோர்வு போய் நம்ம கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் தேன் சாப்பிட்டோம்னா டக்குன்னு ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்பத்தமிழ் வந்துட்டு எங்களுக்கு சோர்வை நீக்கி ஒளிர்கின்ற தேன் போன்றது, ஒளிரச் செய்யும் தேன் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. ஓகே, ஸோ என் தமிழ் வந்துட்டு எங்களுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தோல் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்றாங்களே, ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு தோல் கொடுக்கறது அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய அறிவுக்கு தோல் கொடுக்குது தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள். வைரம் போன்ற உறுதிமிக்க, வைரம் வந்துட்டு உறுதியானது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அந்த வாள் மாதிரி அந்த மாதிரியான ஒரு வாள் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் வந்துட்டு எங்களுக்கு உறுதிமிக்க வாள் போன்றது, வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. நூல்வெளி. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், அதாவது கனக சுப்புரத்தினம். ஓகே, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? நம்ம ரிப்பீட்டடா பார்த்த விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 7th 2ஆம் பருவம் இன்பத்தமிழ். ஓகே, அடுத்ததா வந்துட்டு ஒரு கவிதை எதுல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் term 2 2ஆம் பருவம், அதுல வந்துட்டு இன்பத்தமிழ் கல்வி, இயல் 2லிருந்து இன்பத்தமிழ் கல்வி தான் பார்க்க போறோம். ஓகேவா? பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றை கவிதையாக படைத்தார். அதை நாமும் படித்து சுவைப்போம். ஸோ இதே நம்ம வந்துட்டு 7th term 2 நம்மளுடைய லெசன்ஸில் பார்த்துருக்கோம், கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் பார்க்குறோம், ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர்தரு தென்றல் வரும், பசும் தோகை மயில் வரும், அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை. இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயன்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத்தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும். இது வந்துட்டு பாரதிதாசனுடைய கவிதைகள் தான். ஸோ ரெண்டு கவிதை பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பத்தமிழ் அதாவது ஒன்று வந்து தமிழை பற்றின பெருமைகள், இன்னொன்று வந்துட்டு தமிழ் கல்வி. ஓகே, தமிழ் கல்வி வந்துட்டு பயிலணும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு இதாக வச்சு அவர் வந்துட்டு கவிதை எழுதியிருக்காரு. இன்னொன்று வந்துட்டு புரட்சி கவி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்டோரி வந்துட்டு பார்த்துருந்தோம்.
அந்த ஸ்டோரியுடைய அதை தான் வந்துட்டு ஒரு கவிதையாக நம்ம கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு குடும்ப விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கல்வியுடைய அவசியத்தை வந்து அவர் வந்துட்டு சொல்லியிருப்பார். ஓகே, ஸோ அதை தான் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது 4மே வந்துட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடையது. நமக்கு நம்மளுடைய சிலபஸில் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லும் பொருளும் எத்தனிக்கும் முயலும் வெற்பு மலை கழனி வயல் நிகர் சமம் பரிதி கதிரவன் அன்னதோர் அப்படியொரு கார்முகில் மழைமேகம் துயன்றிருந்தார் உறங்கியிருந்தார். பாடலின் பொருள். கவிதை எழுத ஏடொன்று எடுத்தேன், என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது. நீரோடையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றன. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்தது, கவிதையில் இடம்பெற முயன்றன. காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றன. ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர். சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது, பசுமையான தோகையுடைய மயில் வந்தது, அன்னம் வந்தது, மாணிக்கம் போல் ஒளி வீசும் மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறின. ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். அந்த காட்சி என் மனத்தில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது. இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இன்பத் தமிழ் கல்வியை வந்துட்டு கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருக்காரு இந்த கவிதையில. நூல்வெளி. கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முகத்து ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது அளிக்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ் பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் வந்துட்டு இங்க பாடமா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ் பேரு அப்படிங்கிறது முக்கியம், பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இதோடு நமக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பற்றின செய்திகள், கவிதைகள் இதெல்லாம் வந்துட்டு இந்த கிளாஸில் முடியுது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம வேற ஒரு அறிஞருடைய மீண்டும் சந்திக்கலாம். ஓகேங்களா? அதுவரை நன்றி, வணக்கம்.